வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 17 2026 செவ்வாய்க்கிழமைக்கான ஒரு ஸ்பெஷல் வெதர் அப்டேட் இது. இலங்கையை சுத்தி ஒரு பெரிய வானிலை மாற்றம் உருவாகிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க இந்த அவசர பொது பாதுகாப்பு அறிவிப்புல என்ன இருக்குன்னு உடனே பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த மோசமான வானிலைக்கு என்ன காரணம்னு பாத்துடலாம். இதுக்கு காரணம் வங்காள விரிகுடாவில உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். இதனால தான் இன்னைக்கு நாடு முழுக்க கனமழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு பகுதியில மட்டும் வர்ற மழை இல்ல. முழு நாடும், ஆமாம் முழு இலங்கையுமே ஒரு பெரிய மழைக்கு தயாராக இருக்கணும். அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மழை எங்க, எப்போ ரொம்ப அதிகமா இருக்கும்? குறிப்பா இந்த 3 மாகாணங்கள், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், அப்புறம் கிழக்கு மாகாணம், இங்கெல்லாம் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சாதாரணமா சொல்ற மழை இல்ல இது. 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமா மழை பெய்யும்னு சொல்றாங்க. இது ரொம்ப அதிகமான அளவு. வெள்ளம் மாதிரியான ஆபத்தான சூழலை கூட உருவாக்கலாம். சரி, மழையை விட இந்த சிஸ்டம்ல ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மேல பல இடங்கள்ல இடி மின்னலோட மழை ஆரம்பிக்கும். சோ எல்லாரும் ரொம்பவே உஷாரா இருக்கணும். சரி, வாங்க இந்த மாதிரி நேரத்துல நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கலான்னு சில முக்கியமான ஆலோசனைகளை பார்க்கலாம். இடி மின்னல் இருக்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. ஒன்னு, மரத்துக்கு கீழே நிக்கவே நிக்காதீங்க. ரெண்டாவது, கரண்ட் சம்பந்தப்பட்ட பொருட்களை ரொம்ப கவனமா கையாளுங்க. இப்போ ஒரு முக்கியமான அவசரமான எச்சரிக்கை, குறிப்பா நம்ம மீனவ நண்பர்களுக்காக. அதிகாரப்பூர்வமா சொல்ற அறிவுரை இதுதான். தயவு செஞ்சு இப்போதைக்கு கடலுக்கு போகாதீங்க. ஏன்னா நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கும். ஏன் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க. கடல் பயங்கர கொந்தளிப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, காத்தோட வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைமை மாறிக்கிட்டே இருக்கலாம். அதனால நீங்க அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உடனுக்குடன் வானிலை தகவல்களை தெரிஞ்சுக்க கிரீனர் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கேள்வி இதுதான், இந்த எல்லா தகவல்களையும் வச்சு நீங்க பாதுகாப்பா இருக்க தயாரா? உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதுகாக்க தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துட்டீங்களா? யோசிங்க, பாதுகாப்பா இருங்க.